நம்ம எண்ணெய் ப்ரிப்பரேஷன் 3 days வெயிலில் வச்சு எடுத்துருக்கோம். இப்போ அந்த எண்ணெயோட கலர் பாருங்கள். எண்ணெயில் வந்து நம்ம ரோஸ்மேரி ப்ளஸ் போட்ட வெட்டிவேர், வேம்பாலப்பட்டை, நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்த்து போடணும். நம்ம போட்டது எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. எண்ணெயோட கலர் வந்து நல்லா டார்க்காக உங்களுக்கு வந்து பிங்க் கலரில் இருக்குது. இன்றைக்கி தான் வந்து நம்ம அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம 3 days வெயிலில் வச்சு அந்த எண்ணெயை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். நல்லாவே எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. எண்ணெயோட கலர் பாருங்கள், அப்படியே பிளட் கலரில் உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த எண்ணெய் தான் இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். இதை நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா பிளாக் கலந்த மாதிரி நல்லா டார்க்காக ரெட்டிஷாக இருக்குது. இப்போ நம்ம எல்லா எண்ணெயுமே ஃபில்டர் பண்ணிட்டோம். இதில் நம்ம வந்து 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு பாருங்கள். நல்லா ரெட்டிஷாக இருக்கும் எண்ணெய், பிளட் மாதிரியே இருக்கும் பார்க்க. இதில் வந்து இப்போ நம்ம 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் 100 கிராம் விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது போக இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுக்கோங்க. ஹெர்பல் எல்லா வேரும் இருக்கும். இதை வந்து நம்ம இது வேஸ்ட் ஆகாது. இது இன்னொரு டைம் கூட நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 2 மாதத்துக்குள்ளே தீர்ந்ததுன்னா மறுபடியும் இது கூடயே நம்ம எண்ணெய் மிக்ஸ் பண்ணி திருப்பியும் நம்ம 3 days வச்சு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன். என்னென்ன போட்டிருக்கேன்னா ரோஸ்மேரி, வெட்டிவேர், ஜடாமஞ்சி, வேம்பாலப்பட்டை, அது போக கருஞ்சீரகம், கருவேப்பிலை, அது வெந்தயம், அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி, கொஞ்சம் நெல்லிக்காய் பொடி, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஹெர்பல் ஆயில் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணலாம்.